ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். நம்மளோட கிச்சனில் வந்து சூப்பரான ஃபிங்கர் சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 kg அளவுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் சிக்கன் ஷாப்லேயே கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபிங்கர் சைஸில் இந்த மாதிரி பாருங்கள். நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 1/4 கிலோவாக இருந்தால் நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு கிலோ 1/2 கிலோன்றனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 2 முட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா மசாலாலாம் வந்து கோட்டாயிருக்கு. இப்போ வந்து 10 நிமிஷம் வந்து இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரெட் இருந்துச்சு இல்லையா, இது வந்து மிக்ஸி ஜாரில் நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பொடியாக கிடைக்கும். இல்லை ரஸ்க் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஃபிங்கர் சிக்கன் ஊற வச்சு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சது நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா ஹையில் இருந்துச்சுன்னா மேலே வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்லையா, தீஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு பீஸாக எடுத்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பீஸாக இதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி அடுப்பு வந்து சிம்மில் இருந்தால் மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி வெந்து வரும். உள்ளேயும் நல்லா குக்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நான் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபிங்கர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி உடச்சி காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் கூட கொஞ்சம் கூடமா இருக்கவே இல்லை பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கெச்சப்பும் வச்சுக்கலாம், மயோனஸும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.